வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய 2வது மலர், அத்தியாயம் 18. அன்று பகல் உணவு நேரத்தின் போது வசுந்தரா தன் மகளுக்காக காத்திருந்தாள். முதல் நாள் போல அன்றும் மகள் கேன்டீனில் சாப்பிட போய்விட்டாளா? ஆகாரத்திற்கு முன்னர் வசுந்தரா தண்ணீரை பருகும் வழக்கமுடையவள் அல்ல. வாழ்க்கையில் அவள் பல கட்டுப்பாடுகளை அனுசரித்து கொண்டு ஒரு சிறு வட்டத்திற்குள் வாழ முயன்று கொண்டிருந்தவள். மகள் சம்யுக்தாவால் அவளது பழக்க வழக்கமெல்லாம் மெல்ல சிதறி கொண்டு போவதை உணர்ந்தாள். தோளுக்கு மிஞ்சி கொண்டு போய்விட்ட மகளை எப்படி தன் வழிக்கு நீ கொண்டு வர முடியும் என்ற தவிப்பில் அவளது வாய் உலர்ந்து போயிற்று. மேஜை மீது டம்ளரில் பையன் நிறைத்து வைத்துவிட்டு போயிருந்த நீரை கொஞ்சம் எடுத்து பருகினாள். கதவை லேசாக தட்டிவிட்டு தள்ளி திறந்து கொண்டு வந்த மகள், மன்னிச்சுக்கோங்க அம்மா, 10 நிமிஷம் லேட்டாகிவிட்டது என்றபடி உள்ளடங்கிய குளியலறைக்குள் மறைந்து கொண்டாள். கை கால் முகத்தை கழுவி தன் தோற்றத்தை சீராக்கி கொண்டு வெளிப்பட்ட அவள் அம்மாவுக்கு அருகில் சாப்பிட வந்து உட்காருவதற்குள் இன்னும் ஒரு 10 நிமிடம் காலம் ஓடி சென்று விட்டது. காலத்தை கணக்கிட்டு செலவழிக்க பழக்கப்பட்டிருந்த வசுந்தராவுக்கு தாழ முடியாத எரிச்சல். பற்களை கடித்து கொண்டாள். மௌனமாக சாப்பாட்டை முடித்து கொண்டு எழுந்த தாயால் அதற்கு மேல் பேசாது இருக்க முடியவில்லை. இன்றைக்கும் நீ கேன்டீன்லேயே சாப்பிட உட்கார்ந்துட்டியோன்னு நினைச்சேன். டெஸ்பாச் செக்ஷனில் ஒரு தொழிலாளியின் தொடையில் இரும்பு தகடு குத்திவிட்டது. ரத்தம் கொடகொடவென்று கொட்ட மனிதன் வலியில் துடிச்சு போய்விட்டார். இது மாதிரியான சமயங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று முதலுதவி பகுதியில் உள்ள உங்களுக்கு தெரியுமே. நம் தொழிற்சாலையில் ஒரு மருத்துவ அறை இருக்கிறதே. சிறு காயங்களுக்கு உடனடியாக சிகிச்சை செய்ய, தொழிற்சாலை இயங்கும் நேரம் வரை பணி செய்ய ஒரு மருத்துவரும் நர்ஸும் இருக்கிறாங்களே. உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல ஏற்பாடு செய்துவிட்டு அங்கே அவருக்கு தாமதமின்றி சிகிச்சை தரப்படுகிறதான்னு பார்த்துட்டு வந்தேன். இதெல்லாம் உன் வேலை இல்லை. நீ ரொம்ப அதிக பிரச்சனைத்தனமாக நடக்கிற. நீங்கள் சொல்கிறது தவறம்மா. காயம் பெற்று வலியில் துடிக்கிற ஒரு தொழிலாளியை பாராது போல நழுவி விடுவது சரியா? போன வாரம் வாயிற்படி எடுத்து உங்கள் வலது கால் கட்டை விரல் நகம் கொஞ்சம் பெயர்ந்து ரத்தம் கசிந்தப்போ வலியில் எப்படி துடிச்சு போயிட்டீங்க? உடனே டாக்டரை கூப்பிட்டேனா இல்லையா? நோய், துன்பம் இவைகளுக்கு பணக்காரர் ஏழை என்கிற ஏற்றத்தாழ்வு கிடையாதே. வசுந்தராவின் முகம் செவேல் என்று மாறியது. அவளது நெஞ்சு துடிப்பு வேகமாகியது. கட்டின பசு போல வீட்டில் வளர்ந்து கொண்டிருந்த இந்த பெண் கொஞ்ச நாட்களில் பல படு பொல்லாதவளாக மாறிக்கொண்டு வருகிறாளே. நியாயம், அநியாயம், ஏழை, பணக்காரன், இருக்கிறவன், இல்லாதவன் என்று ரொம்பவே பேச ஆரம்பித்து விட்டிருக்கிறாளே. ஒரு நாள் இல்லாவிடில் ஒரு நாள் இவள் தன் தந்தையை பற்றிய விவரத்தை கேட்டு சண்டித்தனம் செய்ய போகிறாள். அப்போது மூச்சே நின்றுவிடும் போன்றதொரு திகில் நெஞ்சை தன் ஆசனத்தில் மெல்ல சரிந்து கொண்டாள் வசுந்தரா. அலுவலக பையன் காலி தட்டுகளையும் டிஃபன் செட்டையும் கழுவி எடுத்து கொண்டு வெளியேறியதும் மகள் புன்னகையுடன் தாயை பார்த்தாள். இன்னைக்கு நான் கேன்டீனில் சாப்பிட்டிருக்க மாட்டேன். காலையில் புறப்படும் முன் குப்புசாமியிடம் பருப்பு உருண்டை மோர் குழம்பு செய்தனுப்ப சொல்லியிருந்தேன். கோபத்துடன் கீழ் உதட்டை கடித்து கொண்டாள் வசுந்தரா. அன்றாடம் குப்புசாமி என்ன சமைக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறவள் அவள். அதில் கூட மகள் தலையிட ஆரம்பித்து விட்டாளே. மாலை வீடு தெரியுமேதும் அவள் குப்புசாமியை கூப்பிட்டு கண்டிக்க முடியும். ஆனால் பல காலமாக வேலை செய்து முதிர்ந்து பழுத்து விட்ட கிழவர் அவர். ஆள் லேசுப்பட்டவர் அல்ல. பயப்படுவது போல பாசாங்கு செய்வார். ரத்தனாவும் எடுபடியும் அருகில் இருக்கும்போது துணியுடன் திருப்பி கேட்டு விடுவார். நான் யாருடைய உத்தரவுக்கு கட்டுப்படணும்? நீங்கள் சொல்கிறதை கேட்டு நடக்கணுமா? பாப்பா சொல்கிறதை கேட்டு நடக்கணுமா? மனிதன் அஞ்சாமல் கேட்டு அவளை அசர வைத்து விடுவார். இந்த சில்லறை சங்கடங்களை காணாது போல அவள் இருந்து விடுவதுதான் நல்லது. வாய் வாரி பொங்கி கொண்டு வந்த கோபத்தை விழுங்கினாள். அவள் ஏதோ சொல்ல முற்படும் முன் கதவை தட்டி மெல்ல திறந்து கொண்டு மூச்சு திணற வந்து நின்றார் செயலாளர் சாம்பசிவம். போன மாதம் நாம் வாங்கி போட்ட சி காட்டேஜில் இயங்கும் எந்திரம் திடீரென்று பழுதாகிவிட்டது. சில்லென்று உணர்வு வயிற்றை பிடிக்க வசுந்தரா இருக்கையை விட்டு எழுந்தாள். சில லட்சங்களை விழுங்கிவிட்டு வந்து உட்கார்ந்திருக்கும் புது எந்திரம் அதற்குள் பழுதாகிவிட்டதா? வீட்டிலாகட்டும் தொழிற்சாலையாகட்டும் யாரும் அவளைப் போல சாமான்களையும் எந்திரங்களையும் பத்திரமாக கையாள்வதில்லை.
முதற் கலர் டெலிவிஷனை கண்டபடி முடுக்கி வாங்கிய 4வது நாளே பழுதடைய செய்துவிட்டாள் ரத்னா. 30 வருஷமாக அப்பாவின் ஞாபகமாக அவள் வைத்திருக்கும் ஸ்ரீ டிரான்சிஸ்டர் ரேடியோ இன்னமும் பழுதின்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பொருள் என்று இல்லாவிட்டால் சிலரிடம் எச்சரிக்கை உணர்வே இருக்காது. பண வசதி உடையவள்தான் வசுந்தரா. ஆனால் வீண் செலவு என்று ஒன்று வந்துவிட்டால் ரொம்பவே பதைத்து போய்விடுவாள். அதை இயங்குகிறவர் ரொம்ப திறமைசாலின்னு சொன்னீங்களே. காரமான குரலில் அதட்டினாள். கழுத்தில் வழிந்த வியர்வையை கையால் துடைத்து விட்டு கொண்டார் செயலாளர். சித்தமுன்ன நல்லா இருந்த கடவுளின் படைப்பான மனித காயமே அடுத்த கணம் கெட்டுவிடுகிறது. மனிதன் கண்டுபிடித்த எந்திரங்களின் தன்மையை பற்றி நிச்சயமாக என்ன சொல்ல முடியும்? ஒரு சின்ன ரிப்பேர் என்று நினைக்கிறேன். பழுது பார்ப்பவரை வந்து கவனிக்க தொடங்கிவிட்டார். நீங்களும் வந்தாக்கா? இதோ வரேன் என்று பரப்பருடன் தோல் பையை எடுத்துக்கொண்டு அவள் திரும்பிய போது பகல் நேர வேலை ஆரம்பமாகிவிட்டதின் அறிவிப்பு மணி அழுத்தமாக ஒலித்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு சற்றென்று ஞாபகம் வந்தது. அன்று பகல் வேலை முழுவதும் அவள் நுங்கம்பாக்கத்து அலுவலகத்தில் இருக்க வேண்டியவள். அங்கு சில காரியங்களை கவனிக்க வேண்டுமே. மகள் பக்கம் இருக்கென்று திரும்பினாள். கைவிரல் நகத்தை கடித்து கொண்டு ஃபைல்களை புரட்டியபடி மகள் பகல் பொழுதே அங்கே கழிக்க தேவையில்லை. முதல் நாள் தட்டெழுத்தாரிடம் வசுந்தரா தயாரிக்க சொல்லி கொடுத்திருந்த கடிதங்களை படித்து அந்தந்த ஃபைல்களில் ஒழுங்காக வைக்கட்டும். இவ்வளோ பேசுகிறவளுக்கு இதை கூட சொல்லித்தரணுமா என்று வெகுண்டபடி மகளை ஏவினாள். நீ இன்னைக்கு லுங்கம்பாக்கத்து அலுவலகத்துக்கு போ. அங்கே கொஞ்சம் வேலை கவனிக்க இருக்குது. தலைமை கணக்கர் எல்லாத்தையும் சொல்வார். மாலை அப்படியே நேராக வீட்டுக்கு போய்விடு. நான் இங்கிருந்து வருவேன் கூறிவிட்டு மேலே பேச நேரமின்றி வேகமாக அறையை விட்டு கிளம்பிவிட்டாள். சந்தானத்தின் உதவி தேவையில்லை என்று கூறிவிட்டு சம்யுக்தா தானே காரை ஓட்டி கொண்டு புறப்பட்டாள். நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் அமைந்திருந்த அவர்களது அலுவலகத்திற்கு தனியாக அவள் செல்வது இதுவே முதல் முறை. தொழிற்சாலையை போன்று பறந்து விரிந்து கிடக்கும் நிறுவனம் அல்ல. போக்குவரத்து நெரிசலான பகுதியில் அமைந்திருந்த அந்த அலுவலகத்தின் முன்பக்கத்தில் தோட்டம் கிடையாது. கார்கள் நிறுத்தவென்று ஒதுக்கப்பட்ட கீழ்ப்பகுதியில் சுவர் ஓரமாக பூந்தொட்டிகளை வைத்து கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சி செய்யப்பட்டிருந்தது. சம்யுக்தாவுக்கு தொழிற்சாலை மீது ஏற்பட்டிருந்ததொரு ஈர்ப்பு அந்த அலுவலகத்தின் மீது ஏற்படவில்லை. மிக நெருக்கமான இடத்தில் பல தட்டெழுத்து எந்திரங்களுக்கு ஏகப்பட்ட இரைச்சலுடன் இயங்குவதை கேட்டு அவள் அலுப்படைந்தாள். தொழிற்சாலை போன்று அலுவலகத்தை பிரத்யேக அறை பெரிதாக அமைந்திருக்கவில்லை. ஒரு சிறு அறைக்குள்ளே அடைக்கப்பட்டு விட்டது போன்று இருக்க ஒருவனில் அவள் தலைமை கணக்கர் சொன்னவற்றை கேட்டு புரிந்து கொள்ள முயன்றபடி நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தாள். அம்மா தனது அலுவலக ஊழியர்களை நிற்க வைத்து தான் பேசுவது வழக்கம். செயலாளரை அவள் சொன்னால்தான் உட்கார்ந்து பேச முடியும். அப்படி ஒரு அள்ளி தருவார். சம்யுக்தாவுக்கு அந்த முறை கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. வயதான தலைமை கணக்கர் காதோரத்தில் வழிந்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு முதுகை வளைத்தபடி அவள் முன்னால் நிற்பதை விரும்பாது உட்காருங்க சார் என்று உபசரித்தாள். அறையின் குளிர் சாதனம் அன்று வேலை செய்யவில்லை. தலைக்கு மேலிருந்த கூரையை தாக்கிய சூரியன் மின்மை அத்தனையும் மின்விசிறி வாரி அனலாக அறைக்குள்ளே வீசிக்கொண்டிருந்தது. உஸ் என்று பெருமூச்சுடன் கணக்கர் அவளுக்கு எல்லாவற்றையும் விவரித்து கொண்டிருந்தார். படித்த நாட்களிலிருந்து அவளுக்கு கணக்கு என்பது ஒத்துக்கொள்ளாத சங்கதி. பள்ளிக்கூட கணக்குகளை விட இந்த கம்பெனி கணக்குகள் அவள் மண்டையை குழப்பியது. பணம், பதவி இவைகளை சும்மா அனுபவிக்க முடியாது. அத்துடன் கூடி பின்னி புதைந்து கொண்டிருக்கும் பல தொல்லைகளையும் சேர்த்து தான் அனுபவிக்க வேண்டும். அவைகளில் இந்த கணக்கு வழக்கு ஒன்று போலும். எண்ணியபடி பெருமூச்செறிந்தாள். டைப் செய்துள்ள கடிதங்களையும் அந்தந்த ஃபைல்களையும் இங்கே வைத்துவிட்டு நீங்கள் போய் மற்றதை கவனிக்கலாம் என்றால் இரக்கத்துடன். மீதி ஃபைல்களை வாரி மார்புடன் அணைத்து கொண்டு அவர் எழுந்திருந்தார். அம்மாவுக்கு சாப்பிட காஃபி அனுப்பி வைக்கட்டுமா? மிகவும் பணிவாக வினவினார். அந்த அலுவலகத்திற்கு தனியாக கேன்டீன் என்பது கிடையாது. பின்பக்கத்து அறை ஒன்றில் மின்விசை அடுப்பில் அலுவலக பையன்தான் அத்தனை பேருக்கும் திடீர் காப்பி தயாரித்து சிறிய காப்பிகளில் நிறைத்து கொண்டு வந்து விநியோகிப்பான். வசுந்தரா அதை கையால் கூட தொடமாட்டாள். ஆனால் சம்யுக்தா பையனின் தயாரிப்பை வெறுக்கவில்லை. அவளுக்கு பகல் உணவு இன்னமும் நெஞ்சு வரை நின்று கொண்டிருந்தது. காப்பி அப்போது தேவைப்படவில்லை. எனக்கு எதுவும் தேவையில்லை, என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம்னு சொல்லிவிட்டு போங்க போதும் என்றாள். காலையில் தொழிற்சாலையை சுற்றி பார்வையிட்டு வந்த களைப்பு
தலைமை கணக்கர் பொரிந்து தள்ளிய கணக்குகளின் குழப்பம். கடிதங்களை படித்து அந்தந்த ஃபைல்களில் வைக்க எடுத்துக்கொண்ட நேரம் எல்லாம் அவளை அலுப்பில் ஆழ்த்தின. கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக சில நிமிடங்கள் ஓய்வாக இருக்கையில் சாய்ந்தாள். கடபுடா என்றதொரு சத்தம் அவளை திடுக்குற செய்தது. சற்று முன் நெருப்பை வீசிய அறைக்குள் ஜன்னல் திரைகளை தள்ளி கொண்டு சில்லென்று காற்று வீசி மேஜை மேலிருந்த காகிதங்களை பறக்க செய்தது. எழுந்த அவைகளை பொறுக்கி உரிய இடத்தில் கண்ணாடி அடியில் வைத்துவிட்டு ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தாள் அவள். வானம் இருண்டு கொண்டு பளீரென்று மின்னலும் இடியுமாக ஆரம்பித்து ஒரு சில வினாடியில் சோவென்று இரைச்சலுடன் மழை தொடங்கிவிட்டது. சிறிது நேரத்தில் அலுவலக மாலை நேர வேலை முடிவடைந்துவிட்ட அறிகுறியாக மணி ஓசை அழுத்தமாக ஒலிக்கத் தொடங்கியது. மழை நின்றதும் போகலாமே என்று கணக்கரை மெல்லிய குரலில் முனகியதை கேட்காது போல அவள் தன் தோல் பையுடன் லிப்டிற்குள் நுழைந்துவிட்டாள். மழைக்கு பயந்த அத்தனை அலுவலக ஊழியர்களும் சில நிமிடங்களில் அங்கிருந்து மாயமாகிவிட்டனர். கீழ்த்தளத்தில் வந்து லிப்டிலிருந்து இறங்கியவள் கார் நிறுத்தத்தை நோக்கி நடக்க திரும்பிய போது ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள். கையில் பெட்டியுடன் வெளிர் நீல சஃபாரி சூட்டில் களைத்த முகத்துடன் அருண் நின்று கொண்டிருந்தான். அவள் கேட்க முன் அவன் பதிலளித்து விட்டான். வாரத்திற்கு 2 முறை பகல் பொழுது எனக்கு இங்கே வேலை என்று உத்தரவாகியிருக்கிறது. மழை நிற்க வரை இங்கே காத்து கொண்டிருக்கப் போகிறீர்களா? வாங்க, உங்களை காரில் கொண்டு விடுகிறேன். அவள் அழைத்த போது அவன் தயங்கினான். வேண்டாம், எங்கள் வீடு அருகிலே தான் இருக்கின்றான். அப்படியா? மகிழ்ச்சி. நான் உங்களுக்காக காரின் நெடுந்தோறும் ஓட்ட தேவையில்லை. ஏறிக்கோங்க. காரின் முன்பக்கத்து கதவை திறந்துவிட்டு உபசரித்தாள். காக்கி சட்டை காவலனின் முகத்தை அச்சத்துடன் பார்த்தபடி அரைமனதாக அவன் ஓட்டுநருக்கு அடுத்ததாக இருக்கையில் முன்பக்கம் ஏறி அமர்ந்து கொண்டான். காரை வேகமாக அவள் வெளியே செலுத்தி சாலைக்குள் புகுந்தாள். இந்த பக்கம் கொஞ்ச தூரத்தில் வரும் தெருவின் முடிவில் உள்ளதொரு குறுகிய சந்தில்தான் நாங்கள் வசிக்கிறோம். தெரு முனையில் நிறுத்திவிட்டால் போதும் என்றான் அவன். எனக்கு வண்டியை நல்லாவே ஓட்டத் தெரியும், கவலைப்படாதீர்கள். எங்கள் தெரு ரொம்ப சேரும் சகதியமாக இருக்கும். மெல்லிய குரலில் முனகினான். அதனால் என்ன? மழை பொழிந்தால் தெரு அப்படித்தான் காட்சி தரும். ஆமாம், நீங்கள் கதைகள் படிப்பதுண்டோ? திகைப்புடன் அவள் பக்கம் மெல்ல திரும்பி பார்த்தான். இதென்ன கேள்வி? மனம் வியந்தது. முன்பெல்லாம் அருகில் இருக்கும் நூல் நிலையத்திலிருந்து புத்தகங்கள் எடுத்து வந்து படிப்பேன். இப்போது கதைகள் படிக்க நேரமில்லை. நான் தினசரி படுக்க போகும் முன் கட்டாயம் ஏதாவது கதை புத்தகத்துக்கு கொஞ்ச நேரம் திருப்பாது இருப்பதில்லை. சில கதைகளில் மழையில் நனைந்து சங்கடப்படும் கதாநாயகிக்கு காரை ஓட்டி செல்லும் நாயகன் லிப்ட் தந்து உதவுகிறதாக படித்திருக்கிறேன். கல்கென்று அவள் சிரித்தாள். அருணின் நெஞ்சு படபடத்தது. மௌனமாக தெருவை பார்த்தான். இப்போது நிலைமை நேர்மாறாக இருக்கிறதுன்னு தானே நினைக்கிறீங்க? மழையில் நனைந்து சங்கடப்பட இருந்த இளைஞருக்கு ஒரு பெண் தன் காரில் இடம் கொடுத்து அழைத்து போகிறாள். இதே மாதிரியான சம்பவத்தை கதாசிரியர் கையாண்டால் என்று வேடிக்கையாக இருக்கவில்லையா? அவள் உரத்து சிரிக்க அருணும் கூட சேர்ந்து சிரித்து விட்டான். சம்யுக்தாவின் அருகில் காரில் அமர்ந்து கொண்டு அவளுடன் சரிசமமாக பேசி சிரிக்கும் வாய்ப்பு தனக்கு கிட்டும் என்று அவன் கனவிலும் நினைத்தவனில்லை. அந்த அருகாமை அவனுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. இந்த தெருவுதான் நான் சொன்னது என்று சிந்தனையை துண்டித்துவிட்டு சாலையின் இடது பக்கமாக உள்ளே ஓடிய பெரிய தெருவை சுட்டி காட்டினான். வேண்டாம் என்று அவன் மறுத்தும் பிடிவாதமாக சம்யுக்தா நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையின் அந்த தெருவின் கோடியில் ஓடிய சிவானந்தம் தெரு என்ற சந்திற்குள் காரை லாவகமாக செலுத்தி அவனது வீட்டிற்கு எதிரியே நிறுத்தினாள். மழை இன்னமும் பெய்து கொண்டிருந்ததினால் தெருவுக்குள் வந்த அந்த காரையோ அதை ஓட்டிய இளம் பெண்ணையோ அவளுடன் அவன் ஜோடியாக அதில் வந்ததையோ வேடிக்கை பார்க்க தெரு ஜன்னல்களில் மனித தலைகள் காணவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மிக்க நன்றி என்று கூறியவள் காரில் நின்று இறங்கினாள். வெறும் நன்றி மட்டும் போதாது, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. உங்கள் அம்மா எனக்கு சூடாக ஒரு டம்ளர் காஃபி தயாரித்து தர மாட்டாங்களா? வேடிக்கையாக கேட்டபடி அவளும் இறங்கி காரின் கதவை சாத்தி பூட்டி கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள். அவன் தாய் வேலையிலிருந்து திரும்பிவிட்டிருந்தாள். அழைப்பு மணியை லேசாக தொட்ட உடனே கோதை பரபரப்புடன் கதவை திறந்து விட்டாள். மகனுக்கு பின்னால் தங்க குத்து விளக்கு போல அழகாக உயரமாக நின்று கொண்டிருக்கும் அந்த பெண்
கோதையின் கண்கள் வியப்பில் விரிந்தன. உள்ளே வாங்கம்மா. உபசரித்தவளின் நெஞ்சு இனம் காணாத கலவரத்தில் திக் திக்கென்று அடித்து கொண்டது. அத்தியாயம் 19. பலகார கடையை நின்று வேலையை முடித்து கொண்டு கோதை திரும்புவதற்குள் வானம் கருத்து கொண்டு விட்டது. பளிச்சிட்ட மின்னல்களுடன் வானம் லேசான உருமலுடன் எந்த நிமிஷமும் மழையை கொட்ட காத்திருந்தது. வேகமாக தெருவை கலந்து மூச்சிறைக்க வந்தவள் அடுத்த வீட்டு அம்மாவிடம் வேலைக்காரி விட்டு போயிருந்த பால் பொட்டலத்தை வாங்கி கொண்டு பூட்டியிருந்த வீட்டு கதவை திறப்பதற்கும் மழை இறைச்சலுடன் பொழிய தூங்குவதற்கும் சரியாக இருந்தது. கதவை தாளிட்டு விட்டு உள்ளே கவிழ்ந்து நின்ற இருட்டை போக்க நடை விளக்கையும் கூடத்து விளக்கையும் ஏற்றிவிட்டு பின்னால் இருந்த குளியலறைக்கு விரைந்தாள். மகன் வேலையை நின்று திரும்பி வந்து விடுவான். அதற்குள் இரவு சமையலை முடித்து விட வேண்டும் என்ற அவசரம். குளியலை முடித்து கொண்டு மாற்றுச்சாலையில் கூடத்து அலமாரி தட்டிலிருந்து சம்பிடத்தில் விரலை தொட்டு விபூதியை நெற்றியில் கீறிட்டு கொண்டாள். கூந்தலை வாரி அள்ளி முடித்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். இரவு உணவுக்கு மகனுக்கு பரோட்டாவும் மசாலா உருளைக்கிழங்கும் தயாரிக்க மாவு டின்னை எடுக்க திரும்பியவள் திடுகிட்டு போனாள். அழுத்தமாக ஒலித்த வாயில் அழுப்பு மணி அவளுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சியை தந்துவிட்டது. முதல் நாள் மாலை பொழுதிலிருந்து அவளுக்கு மனதில் அமைதி இருக்கவில்லை. அதன் பயனாக உடம்பு தெம்பென்று துவண்டுவிட்டது போன்றதொரு பலவீன உணர்வு. அழைக்காமலே தயனைய வீட்டுக்குள் வந்து நின்ற அந்த பெண்ணை பற்றியே நினைத்து கொண்டு அவள் இரவு சரியாகவே உறங்கவில்லை. இன்னும் மழை பொழிகிறது. ஒரு சமயம் அவள் காரில் முதல் நாள் போல் வீட்டுக்கு திரும்பி இருக்கிறானோ. எச்சிலை விழுங்கி கொண்டால் வேகமாக சென்று கதவை திறந்தாள். என்ன பயந்துட்டீங்களா? சிரித்தபடி மழையில் நனைந்த உடையுடன் வாசலில் நின்று கொண்டிருந்தார் பூபதி. இல்லை, அருண் வரும் நேரம் அவன் தானாக்கும்னு நினைச்சேன். குடையை எடுத்து போக மறந்து விட்டான். மழை கொட்டுகிறதே, நனைஞ்சு போயிடுவானேன்னு ஆதங்கம். பெற்றவங்களுக்கு எப்போவும் பிள்ளைகளை பற்றி தான் நினைப்பு இல்லையா? நேற்று தாரா கூட ரொம்ப தவிச்சு போயிட்டான். பள்ளிக்கூடம் விட்டதும் வீட்டுக்கு நேராக வராத குழந்தை தன் தோழன் வீட்டுக்கு விளையாட போய்விட்டான். மழை ஆரம்பித்ததும் குழந்தையை காணலேன்னு வேலையிலிருந்து வந்தவர் தவிப்பு சிரித்தபடி சேற்றில் மூழ்கி நனைந்து ஊறிவிட்டிருந்த செருப்புகளை நடையில் கழட்டி வைத்துவிட்டு தாழ்வாரத்திற்கு வந்தார் பூபதி. கால் கைகளை கழுவிவிட்டு முதலில் சட்டையை அவிழ்த்து நாட்காலி மேலே போடுங்க, மின்விசிறி காத்திலே காஞ்சிடும் என்றால் அன்புடன் கோதை. பரவாயில்லை, அப்படியே விசிறி கடையில் சுத்த நேரம் உட்கார்ந்தா தலையும் உடையும் காஞ்சிடும். புன்னகைத்தபடி தமது ஜோனாப்பலிருந்து ஒரு சீப்பு மலை வாழைப்பழத்தை எடுத்து மேஜை மேல் வைத்துவிட்டு காலை நீட்டிக்கொண்டு ஒரு நாட்காலியில் அமர்ந்தார். இதெல்லாம் எதுக்கு? அன்புடன் கடிந்து கொண்டாள் அவள். என் சகோதரி வீட்டுக்கு வெறுங்கையா வர பிடிக்கலை. ஏதோ என்னால் ஆனது. இருங்க, அருண் வரட்டும், சாப்பிட்டு போவீங்க. மழை நல்லா நின்ன பிறகு போகலாம் என்றாள். அருணை பார்த்துட்டு வேலை எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு போகத்தான் வந்திருக்கேன் என்றார் அவர். இதை கொஞ்சம் படிச்சுட்டு இருங்க, அடுப்பில் காரியம் இருக்குது, 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்றபடி கோதை அலமாரி தட்டில் அடுக்கி வைத்திருந்த வார பத்திரிகைகளில் ஒன்றை எடுத்து அவரிடம் நீட்டிவிட்டு உள்ளே சென்றாள். ஃபில்டரில் காப்பி தூளை போட்டு நீரை காய்ச்சி ஊற்றி கொண்டே சிந்தித்தாள். அவரிடம் சொல்லி யோசனை கேட்டால் முதல் நாள் மாலையிலிருந்து அவள் மனம் பட்ட உளைச்சல் கொஞ்சம் நெஞ்சமில்லை. பலகார கடையில் அவள் இருமுறை கொதிக்கும் எண்ணெயில் கையை சுட்டு கொண்டு பெரிய விபத்துக்குள்ளாகிவிடும் அளவு தடுமாறி போய்விட்டாள். நல்ல வேளை, லேசாக கை அடுப்பிலிருந்து இரும்பு சட்டி மீது பட்டு விரல் நுனியில் எரிச்சலுடன் தப்பினாள். தெருவில் நடக்கும்போது கூட கால்கள் தள்ளாடி போயின. தவறி போய் கழிவறைக்குள் விழுந்து காலை உடைத்து கொள்ள வேண்டியவள் யார் புண்ணியமோ தப்பினாள். நிலை தெரியாது தவிக்கும் அளவு மனதில் பெருத்த குழப்பம். பூபதியை கண்டதும் கூட பிறந்த சகோதரனை பார்த்து விட்டது போல மனதில் தெம்பு. அவரிடம் சொல்லி மனப்பொழிவை இறக்கி வைக்க வேண்டும் என்றதொரு ஆவல். முதல் நாள் மாலை கதவை திறந்தபோது மகனுடன் பின்னால் நின்ற அழகான பெண்ணை பார்த்ததுமே திடுகிட்டு போய்விட்டாள். திறந்த கிடந்த கதவின் வழியே வாசலை பார்த்தவளுக்கு ஓரளவு புரிந்துவிட்டது. மழையில் குளித்து கொண்டு நின்ற அந்த நிறுவனத்தின் அவளது சிந்தனையை துண்டிப்பவள் போல வந்தவள் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். நான் உங்கள் மகன் வேலை செய்யும் நிறுவனத்தின் தலைவியின் மகள். என் பெயர் சம்யுக்தா. மழை அதிகமாகிவிட்டதால் போகும் வழியில் இறக்கிவிட்டு போகலாமல் அருண் அவர்களை என் காரில் அழைத்து வந்தேன்.
பகீர் என்ற உணர்வில் கோதையின் உடல் முழுவதும் ஆடியது. தனக்கேற்பட்ட பதற்றத்தை சமாளித்து கொண்டு வந்தவளுக்கு நாற்காலி இழுத்து போட்டு உட்கார சொல்லி உபசரித்தாள். சுவற்றில் தொங்கிய சந்தன மாலை சூடப்பட்ட படத்தை பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் சமிக்தா கேட்டாள், இந்த படத்தில் இருப்பவர்கள் உங்கள் தந்தையா? உங்களுக்கு அவரோட சாயல் ரொம்பவே இருக்கு. புன்னகைத்தாள். அப்படியா? எனக்கு அம்மாவின் சாயல் தான் அதிகம்னு பார்க்குறவங்க சொல்லுவாங்க. அருகில் கிடந்த முக்காலி மீது அமர்ந்து கொண்டான் அருண். ஒரு இளம்பெண்ணை கண்டதும் மகன் பல்லை இழிக்கிறானே என்று கோதைக்கு உள்ளூர எரிச்சல். ஆமாம் அம்மா, அருணுக்கு ஞாபகம் வரும் முன்னாலே அவன் அப்பா இறந்து விட்டார். தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நான் தான் அவனை வளர்த்து ஆளாக்கினேன். பதில் கொடுத்துவிட்டு சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள். இந்த பெண்ணுக்கு குடும்பத்தின் உண்மை நிலை தெரிந்தால் ஒதுங்கிக் கொள்வாள் என்று எண்ணியபடி 2 தட்டுகளில் அதிரசமும் நெய் முறுக்கும் வைத்து காப்பியை கலந்து டம்ளரில் நிறைத்து எல்லாவற்றையும் ஒரு ட்ரேயில் எடுத்து வந்து மேஜை மேல் வைத்தாள். அட, அதிரசமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே செய்தீங்களா என்றபடி அதை பிட்டு வாயில் திணித்து கொண்டு சுவைத்து நின்றாள் சம்யுக்தா. ஆமாம், நான் தான் சுட்டேன். ஆனால் இதை நான் வீட்டில் தயாரிக்கவில்லை. அருணை நான் எப்படி படிக்க வச்சேன்னு நினைக்கிறீங்க? நான் கிராமத்தில் வளர்ந்தவ. படிப்பறிவு அதிகம் கிடையாது. இங்கே வந்து ஒரு வீட்டில் சமையல்காரியாகவும் பின்னர் ஒரு பலகார கடையில் அதிரசம் முறுக்கு சுட்டெடுக்கும் ஆளாகவும் வேலை செய்து இந்த வீட்டை நிர்வகித்து மகனை ஆளாக்கினேன். அருண் புத்திசாலி பிள்ளைதான். உபகார சம்பளத்தில் படித்தான். அதனாலே எனக்கு ரொம்ப சிரமம் இருக்கலை. வெளுத்து போன நீலச்சேலையும் வெள்ளை ரவிக்கையும் வெறும் கழுத்துமாக நின்ற அவளை சம்யுக்தா வியப்புடன் பார்த்தாள். உழைப்பால் வந்தவங்களை கண்டால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்றபடி முறுக்கை எடுத்து ஒடித்து வாயில் போட்டுக்கொண்டு மென்று சுவைக்க தொடங்கினாள். தன் தாய் பாடுபட்டு தன்னை வளர்த்து ஆளாக்கினாங்கன்னு அருண் பெருமைப்பட்டு கொள்ளலாம். நான் அப்படி பெருமையாக எதுவும் சொல்லிக்க முடியாதே. வசதிகள் நடுவே வளர்ந்து ஆளானேன் என்று தானே சொல்லிக்க முடியும். இதில் பெருமை என்ன இருக்குது? பணம் படித்தவங்க தங்கள் குழந்தைகளை பிரபல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. படிப்பில் மட்டமாக இருந்தால் டியூஷன் வச்சு பாடங்களை கரைச்சி புகட்டுறாங்க. பின்னால் தங்கள் நிறுவனங்களிலே உயர்மட்ட அதிகாரியாக பதவி தந்து கை நிறைய சம்பளத்தை வாரி கொடுக்குறாங்க. உங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன். உங்களைப் போல உழைச்சி தன் குழந்தையை முன்னுக்கு கொண்டு வருகிற பெண்மணி பூஜிக்கப்பட வேண்டியவங்க. தாயும் மகனும் பெருமைப்புடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சம்யுக்தா சிறிது பொழுதில் விடை பெற்று கொண்டு வெளியேறிவிட்டாள். கூரை மீது கொட்டிய மழையின் சத்தம் அடங்கி வீடு அமைதியில் மூழ்கியது. ஆனால் கோதையின் மனம் அமைதி எழுந்து தவிக்க தொடங்கியது. இதென்ன, காலில் சுற்றிய பாம்பு போல இந்த பெண் கருண் மீது காட்டுவது கருணையா? தனக்கு பணக்கார மமதை இல்லை என்று விளக்கமாக சொல்வதின் அர்த்தம் இந்த தொடர்பு எங்கே போய் முடியப் போகிறது? அருண் வேலைக்கு வேட்டு வைக்க கிளம்பியிருக்கிறாளோ? ஏழைகளான அவர்களை சோதிக்க பகவான் இப்படி ஒரு அழகான பணக்கார பெண்ணை அவர்கள் வீட்டுக்குள் அனுப்பி வைக்கணுமா? நெஞ்சு வரை வந்த துயரத்தை அடக்கி கொள்ள அவள் சமையலறைக்குள் தஞ்சமானாள். இரவு முழுவதும் மனதை முள்ளாக குத்தி கொண்டிருந்த அந்த சம்பவத்தை பூபதியிடம் சொல்ல வேண்டும். மகன் வருவதற்குள் அவரிடம் பேசி ஆலோசனை கேட்க வேண்டும். அவசரத்தில் காபி ஃபில்டர் மீது மூடியால் ஓங்கி 2 முறை தட்டினாள். அடியில் தேங்கி நின்ற டிகாஷனுடன் பால் கலந்து அளவாக சர்க்கரை போட்டு மிதமான சூட்டில் ஆற்றி டம்ளரில் நிறைத்து எடுத்து கொண்டு வந்தாள். முதல்ல தாகத்துக்கு இதை சாப்பிடுங்கள். அருண் வந்ததும் அவனோடு கொஞ்சம் பரோட்டா சாப்பிட்டுட்டு மழை நல்லா விட்டதும் வீட்டுக்கு போகலாம். உபசரித்தபடி காப்பி டம்ளரை மேஜை மீது வைத்துவிட்டு தாழ்வாரத்து தூணை பிடித்து கொண்டு நின்றாள். பூபதிக்கு தாகம் நாக்கை வரட்டி கொண்டிருந்தது. காஃபியை ஒரே மூச்சாக குடித்து டம்ளரை தரையில் வைத்துவிட்டு கைக்குட்டையால் வாயை துடைத்து கொண்டார். என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாச்சும்? ஆதங்கத்துடன் வினவினார். உடம்புக்கு ஒன்றுமில்லை, மனசில்தான் ரொம்ப கவலை. அவள் குரல் தழுத்தழுத்தது. நான் தெரிஞ்சுக்கலாமாம்மா? உங்ககிட்ட சொல்லதான் துடிக்கிறேன். அருணை பற்றின கவலை. பிள்ளைக்கு இள வயசு வந்துட்டால் பெற்றவங்களுக்கு கவலை ஆரம்பிச்சிடுது இல்லையா? பூபதி உறக்க சிரித்தார். நீங்கள் சொல்லாமலே எனக்கு புரிகிறது. அருண் வேலையில் சேர்ந்துட்டான். காலத்திலே அவனுக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டு பொறுப்பை ஒப்படைக்க மாட்டோம்னு நீங்கள் ஏங்குறீங்க. நான் ஏங்கி நிற்கிறது ஒன்று, ஆனால் நடக்கிறது வேறாக இருக்குது. அதனாலே நான் பயப்படுறேன். புரியும்படியாக சொல்ல முடியுமாம்மா? உங்ககிட்ட சொன்னால் தான் என் மனதில் நிம்மதி ஏற்படும். தெய்வமே அனுப்பிச்சா போல் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. அதுவே மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. நேற்று மழையிலே அருண் வீட்டுக்கு திரும்பினான்.
கூட ஒரு இளம் பெண்ணும் வந்திருந்தா. வளபல எனக்கு விளங்கி விட்டது. அதுக்குள்ளே மகனுக்கு ஒரு பெண் மேலே விருப்பம் விழுந்து விட்டதுன்னு உங்களுக்கு கவலையாக இருக்குது. அருணுக்கு பிடிச்ச பொண்ணு அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டா உங்கள் சிரமம் பாதி ஆகிடுமே. அருண் இந்த காலத்து பையன். காதலித்து கல்யாணம் செய்துக்கணும்னு கொள்கையாக இருக்கலாம். ஒரு நாள் நான் என் மனைவி தாராவையும் குழந்தையையும் இங்கே கூட்டி வரப்போகிறேன். நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நானும் தாராவும் விரும்பி கல்யாணம் செய்து கொண்டவங்க. என்னை ஒத்த வயசுக்காரனுக்கே கல்யாணம் என்பதில் விருப்பம் முக்கியம்னு நினைக்கிறப்போ அருண் போல இளைஞர்கள் காதல் கல்யாணத்தை வரவேற்கிறதுல தப்பு என்னம்மா? அவனுக்கு அந்த பெண் மேலே விருப்பம் போல இருக்கு. அதனாலே உங்ககிட்ட காட்ட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். நீங்கள் வீணாக கவலைப்படுறீங்க. அதேபடி நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப அந்தஸ்து வெற்றுமை இருக்கே. ஏழை பொண்ணுன்னு கவலைப்படுறீங்களா? இல்லை தம்பி, ரொம்ப பணக்கார வீட்டு பெண். பார்க்க அழகாக இருக்கா, படித்தவ, பரிவாக பேசுகிறா. ஆனால் நமக்கு ஒத்து வராதேன்னு உடனேயே அவளோட ஆசையை அணைப்போட நாங்கள் ரொம்ப அடிமட்டத்தை சேர்ந்தவங்கன்னு நாசுக்காக பேசி பார்த்தேன். அந்த பெண் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி என்னை மணக்க பார்க்குறா. பக்கத்திலே அந்த பெண் நிற்கும்போது அருண் முகத்தை பார்க்கணுமே, ஒரே பரவசம். ஆனால் என் மனசில் ஒரே குழப்பம். காதலுக்கு கண் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? மேலும் அவங்கக்கிட்ட பணம் இருந்தால் அருண்கிட்ட படிப்பும் திறமையும் இருக்குது. அதனால இரண்டும் சமமாக்கிறது. விவரமாக சொன்னால் அவள் உங்களுக்கு ஏற்ற மருமகள் தானான்னு நான் பதில் சொல்ல முடியும். பணக்காரங்கள் கண்டாலே எனக்கு ரொம்ப பயம். எனக்கு இருக்கிறது ஒரே மகன். கடைசி காலத்தில் அவன் எனக்கு துணையாக இருந்து கரை சேர்த்து விட்டு விடுவான்னு நம்பிக்கொண்டு வாழறேன். பணக்காரி ஒருத்தி காதல் வலை போட்டு அவனை தன்வசமாக்கி மாமனார் வீட்டு மருமகனாக்கி கொண்டு விட்டால் நான் என்ன செய்வேன்? என் கதி. அவளது குரல் துயரத்தில் உடைந்தது. நீங்கள் ரொம்ப தூரம் கற்பனையை ஓட விட்டுருக்கீங்க. அந்த பெண் யார், என்னன்னு விவரம் கேட்கலையா? அவள் அருணை நேசிக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும்? அவள் முகமும் கண்களும் உண்மையை சொல்கிறதே. அவள் தானே தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். அருண் வேலை பார்க்கிற அந்த தொழிற்சாலையின் தலைவி வசந்தரா அம்மாவின் ஒரே செல்ல மகள் சமீக்தா. அவள் பார்க்க அழகாக இருக்கிறாள், சாமர்த்தியமாக பேசுகிறாள். ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத இடமாச்சே. அருண் அனாவசியமாக ஆசைப்பட்டு மனமுடிஞ்சு போகக்கூடாது பாருங்க என்று பேசிக்கொண்டே போனவள் திகைப்புடன் நிறுத்தினாள். தம்பி, உங்களுக்கு உடம்புக்கு என்ன? முகம் வெளேர்னு இருக்கே, பதறினாள். ஒன்றுமில்லை, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. எனக்கு அடிக்கடி வரும் ஒரு தினசான மயக்கம் வர தொடங்கியிருக்குது என்றபடி ஜோல்னா பையில் இருந்ததொரு சிறிய டப்பாவை திறந்து மாத்திரை ஒன்றை எடுத்து வாயில் போட்டு கொண்டார். அடப்பாவமே என்றபடி கோதை உள்ளே சென்று தம்டரில் நீருடன் ஓடி வந்தாள். ஒரு வாய் நீரை பருகிவிட்டு முகத்தை துவாலையால் துடைத்து கொண்டு தொண்டையை செருமிக் கொண்டார் பூபதி. அவள் பணக்கார பெண்ணாக இருந்தா என்ன? அருண் மேலே ஆசை ஏற்பட்ட கல்யாணம் செய்துக்கிட்டோம். அருண் நல்ல பையன். உங்கள் மனதை புண்படுத்துகிறாப்பெல்லாம் நடந்துக்க மாட்டான். வீண் கவலையை விடுங்க. உண்மையான அன்பு முன்னால் பணம், காசு, பதவி எல்லாம் தூசுக்கு சமம் அம்மா. அருண் இந்த பெண்ணையே கட்டி கொண்டு சுகமாக வாழட்டும்னு நான் வாழ்த்துறேன். அது சமயம் வாசற்கதவு மணி அழுத்தமாக ஒலித்தது. விரைந்து சென்று கோதை கதவை திறந்தாள். என்னம்மா பார்க்குறீங்க? தினம் காரில் யாராவது வீட்டில் கொண்டு விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பஸ் நிலையத்திலிருந்து வீட்டுக்கு வருவதற்குள் என்று சிரித்தபடி தெப்பலாக நனைந்த உடைகளுடன் பெட்டியை சுமந்து கொண்டு உள்ளே வந்தான் அவன். பூபதி சாரா வந்திருக்கார் என்று அவன் மகிழ்ச்சியுடன் கூறிய போது, உனக்கு ஆயுசு 100 அப்பா. உன்னை பற்றி தான் பேசி கொண்டிருந்தோம். நல்லது தானே பேசுகிறீங்க? அருண் படு அயோக்கியன்னு பேசலையே. சீர்த்தபடி தாய்க்காலை கை மீது கிடந்த துவாலியால் தலையை தோட்டி கொண்டான். இதோ வந்துட்டேன் என்று அவன் குளியலறை நோக்கி விரைந்த போது பூபதி கோதை பக்கம் திரும்பினார். நம்ம பேசியிருந்த எதையும் அவன்கிட்ட சொல்லிட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆமாம், தெரியாமல் தான் கேட்கிறேன். கவலைப்படுதுங்கிறது பெண் பிறப்பாலே உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா? இங்கே நீங்கள் மகனை பற்றி கவலைப்படுறீங்க. அங்கே தாரா நான் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு மழை கொட்டுதேன்னு என்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பான். யோசித்து பார்க்கும்போது ஆண்களுக்கு இது தேவையான சங்கதி தான். நம்மை பற்றி கவலைப்பட ஒரு ஆன்மா இருக்குன்னு உணரும்போது ஒரு ஆணுக்கு எத்தனை மனத்திம்பு ஏற்படுகிறது தெரியுமா? கோதை அம்மா, கவலைப்படுங்க. உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் முன்னேறி விரும்பினவளை கட்டி கொண்டு
நல்லா வாழணும்னு எண்ணி பலவிதமாக கவலைப்படுங்க. உங்கள் கவலைகள் வெற்றி அடையும். உரத்த குரலில் சிரித்தார். கோதையும் கூட சிரித்தாள். அப்பா, இந்த மனிதர் தமது பேச்சால் சிரிப்பால் அவள் மனவேதனை அத்தனையையும் விரட்டிவிட்டாரே. உண்மையில் தாரா என்கிற அந்த பெண் கொடுத்து வைத்தவள். கணவன் நல்லவனாக அமைவதற்கு ஒரு பெண் நல்ல தவம் செய்திருக்கணும். நினைத்தபடி அவரை மனதிற்குள் வாழ்த்தினாள்.